வெல்கம் டு டெக் இது ரியாக்ட் ஜேஎஸ் சீரிஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து கான்டெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். கான்டெக்ட் தான் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தியரி பார்த்துடலாம். கான்டெக்ட்னா என்னன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு காம்போனன்ட் வச்சுருக்கிறீங்க, ஓகேவா? ஸோ காம்போனன்ட் ஏன்னு வச்சுப்போம் நம்ம. காம்போனன்ட் ஏ ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் ஆப் காம்போனன்ட் வந்து காம்போனன்ட் ஏவை ஏ வந்து ஆப்போட சில்ட்ரன். ஏ என்ன பண்ணுதுன்னா இன்னொரு சில்ட்ரன் காம்போனன்ட் இருக்கு, பி, சி, இது எப்படி போகுது. ஃபைனலாக டி காம்போனன்ட். இப்போ ஆப் காம்போனன்ட்ல ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, நீங்கள் ஸ்டேட்டில் வச்சிருக்கிறீங்க. இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை ஏக்கு தேவை கிடையாது, பிக்கு தேவை கிடையாது, சிக்கு தேவை கிடையாது. ஆனால் டி காம்போனன்ட்ல இந்த இன்ஃபர்மேஷன் தேவை. அப்படின்னா கரண்ட் அப்ரோச் இப்போ நம்ம தெரிஞ்ச வரைக்கும் நம்ம இது எப்படி சிக்கு கொண்டு போவோம்னா, ஆப்லேருந்து ஏக்கு ப்ராப்பராக பாஸ் பண்ணுவோம், ஏலேருந்து பிக்கு பாஸ் பண்ணுவோம், பிலேருந்து சிக்கு பாஸ் பண்ணுவோம், சிலேருந்து டிக்கு பாஸ் பண்ணுவோம், டியில் போய் நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம் அந்த இன்ஃபர்மேஷன். இதுதான் நம்மளுக்கு இப்போ வரைக்கும் தெரிஞ்ச மெத்தட். இதுக்கு பேரு ப்ராப்பர்ட்டி த்ரெட்டிங் சொல்லுவாங்க. அதாவது ஒரு நூல் போட்டு நீங்க தைக்கிற மாதிரி காம்போனண்டா பாஸ் பண்றீங்க, ஓகேவா? ஸோ அதர்வைஸ் ப்ராப்பர்ட்டி ட்ரில்லிங் கூட சொல்லலாம். ஒரு ட்ரில் பண்ணின்னு போற மாதிரி ப்ராப்பர்ட்டியை. இப்போ ஏ பி சி இதெல்லாம் இந்த பாசிங் செயின்ல தான் இருக்கு. ஆனால் அதுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தேவையில்லை. அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுது டிக்கு, ஓகேவா? இது லேமேன் வேர்ட்ஸ்ல சொல்ல போனா ஒரு ஸ்லோ ட்ரெயின் மாதிரி, விச் ஸ்டாப்ஸ் அட் ஆல் ஸ்டேஷன். எல்லா ஸ்டேஷனும் நின்று போற ஸ்லோ ட்ரெயின் மாதிரி. நம்மளுக்கு அது மாதிரி இல்லாம ஒரு டைரக்ட் ஃபிளைட் மாதிரி ஆப்ல இருந்து டைரக்டா அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி டிக்கு கிடைக்கும் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் நம்மளுக்கு கான்டெக்ட் தேவைப்படுது, ஓகேவா? ஸோ கான்டெக்ட் இஸ் ஒன் ஆஃப் த வே ஆஃப் டூயிங் இட். நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. கான்டெக்ட் இஸ் ஒன் வே ஆஃப் டூயிங் இட், ஓகேவா? ஸோ அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம எக்ஸசைஸ் ஃபைல்ஸ்ல போயிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த காம்போனன்ட்ஸ்ல தேவையான காம்போனன்ட்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆப் காம்போனன்ட் ஒரு காம்போனன்ட் வச்சுருக்கேன். ஸ்டேட்டில் சேனல் வச்சுருக்கேன், சேனல் டெக் கேஸ்ட்னு வச்சுருக்கேன். ஆப் காம்போனன்ட் மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு. மீதி காம்போனன்ட்ஸ்லாம் அந்த ஏபிசிடி காம்போனன்ட்லாம் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணுறதுக்கோசம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, காம்போனன்ட் ஆப் இப்படி கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ப்ராப்ஸ். ஸோ ஆப் காம்போனன்ட் வந்து காம்போனன்ட் ஏக்கு அதை பாஸ் பண்ண போகுது. ஸோ எப்படி பாஸ் பண்ணோம்னா, காம்ப் ஏ சேனல் ஈக்குவல் டு திஸ் டாட் ஸ்டேட் டாட் சேனல், இல்லையா? ஸோ இங்கே இது ப்ராப்ஸ்ல வாங்கிட்டு இது என்ன பண்ண போகுது, இதுக்கு தேவை கிடையாது. ஆனால் அது வந்து அடுத்த காம்போனன்ட்டுக்கு பாஸ் பண்ண போகுது, காம்போனன்ட் பிக்கு பாஸ் பண்ண போகுது. ஸோ காம்போனன்ட் பி இன்னும் நம்ம கிரியேட் பண்ணல. காம்போனன்ட் பி சேனல் ப்ராப்ஸ்ல தான் வருது இல்லையா, ப்ராப்ஸ் டாட் சேனல், ஓகேவா? ஸோ காம்போனன்ட் பி கிரியேட் பண்ணிப்போம் நம்ம. இது காம்போனன்ட் ஏ, இது காம்போனன்ட் பி, இது காம்போனன்ட் சி, இது காம்போனன்ட் டி. இப்போ டி காம்போனன்ட்ல தான் நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை பிரிண்ட் பண்ண போறோம். காம்போனன்ட் டில தான் இந்த இன்ஃபர்மேஷனை பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ நான் டி என்னன்னு சொல்றேன்னா, காம்போனன்ட் டி உள்ளார போயிட்டு ஒரு டிவ் கிரியேட் பண்ணிட்டு அதுல h2 சொல்லிட்டு கன்சியூமர் டி தான் அந்த வேல்யூ கன்சியூம் பண்ண போகுது சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் டேக் போட்டுட்டு props டாட் சேனல். ஸோ இப்போ நம்ம போய் பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. கொஞ்சம் டைம் எடுக்குது.
சாரி, இங்கே காம்போனன்ட் டின்னு சொல்லணும். விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே. இப்போ கன்சியூமரில் டெக் கேஷ் அந்த இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இப்போ நம்ம டயக்ராமில் பார்த்த மாதிரி ஆப் காம்போனெண்ட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து டி வரைக்கும் பாஸ் பண்ணியாச்சு. பட் ஏபிசி எல்லாமே அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுற செயினில் தான் இருக்க தவிர அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணல. ஸோ கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி டைரெக்டாக டிக்கு பாஸ் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம கோடுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா காம்போனன்ட் ஏலேருந்து இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ராப்ஸ் வச்சு பாஸ் பண்ணுறது இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த காம்போனண்ட்டை மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணுமே தவிர ப்ராப்பர்ட்டியாக பாஸ் பண்ணாது. இப்படி செஞ்சுட்டு இங்கேயும் ப்ராப்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு டைரெக்டாக எப்படி அதை ஆப்லேருந்து இங்கே கொடுக்குதுன்னு பார்க்கலாம். சரி, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு காம்போனன்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ப்ரொவைடர் காம்போனன்ட்னு ஒன்று காம்போனன்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரியாக்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா கான்டெக்ஸ்ட் ஈக்குவல் டு react dot create context. ஓகேவா? இப்போ கான்டெக்ஸ்ட்ல ரெண்டு ஐட்டம் இருக்கும். ஒன்று ப்ரொவைடர் வந்து வேல்யூ கொடுக்கும், கன்சியூமர் வந்து வேல்யூவை கன்சியூம் பண்ணும். ஸோ இந்த ப்ரொவைடர் காம்போனன்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அது கிரியேட் பண்ணுறதுக்கோசம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அது கிளாஸ் பேஸ் காம்போனண்ட்டாக கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த காம்போனன்ட் பேர் ப்ரொவைடர். ஓகேவா? ப்ரொவைடர் காம்போனன்ட் இந்த இருக்கிற ஸ்டேட் இருக்கு இல்லையா, அதை அப்படியே மேலே அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? லிஃப்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்கே தான் அந்த ப்ரொவைடர் ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ அது எப்படி ரிட்டர்ன் பண்ண போறோம்னா கான்டெக்ஸ்ட் டாட் மேலே கான்டெக்ஸ்ட் இங்கே போடும் இல்லையா, கான்டெக்ஸ்ட் டாட் ப்ரொவைடர் சாரி கன்சியூமர்னு வந்துருச்சு. ப்ரொவைடர் வேல்யூ என்ன வேல்யூ நம்ம பாஸ் பண்ண போறோம்ன்றது இப்போ ஸ்டேட்ன்ற இதில் பாஸ் பண்ணலாம். இந்த ஸ்டேட்ல இருக்கிற எல்லா வேல்யூ நம்ம பாஸ் பண்ண போறோம். திஸ் டாட் ஸ்டேட். ஓகேவா? ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இங்கே என்ன பண்ண போறோம்னா திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் சில்ட்ரன். இது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ ஆப் காம்போனெண்ட்டில் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆப் காம்போனெண்ட்டில் காம்போனெண்ட் ஏக்கு நம்ம பாஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஆப் காம்போனெண்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆப் காம்போனெண்ட் ஃபுல் காம்போனெண்ட் நம்ம வந்து இந்த ப்ரொவைடர் இருக்கு இல்லையா, இந்த ப்ரொவைடர் வச்சு சரௌண்ட் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே போயிட்டு ப்ரொவைடர் காம்போனெண்ட் நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ ஆப் காம்போனெண்ட்ல இருக்கிற எல்லா கோட் லாஜிக் எடுத்துட்டு அப்படியே கட் பண்ணிட்டு இந்த ப்ரொவைடர் உள்ள போடுவோம். ஃபைன். இப்போ இதில் இப்படி பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு என்ன ஆகும்னா கான்டெக்ஸ்ட் டாட் ப்ரொவைடர் ஈக்குவல் டு திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் சில்ட்ரன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கண்டென்ட் இங்கே தான் ரெண்டர் ஆக போகுது. ஓகேவா? இப்போ ப்ரொவைடர் உள்ளார ப்ரொவைடர் திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் சில்ட்ரன்ன்றது ஒன்றும் கிடையாது, நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கிறேன் இல்லையா, அதுதான் திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் சில்ட்ரன் ரெண்டர் ஆக போகுது. இப்போ இதை கன்சியூம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்றதை நம்ம பார்க்கலாம். கன்சியூம் பண்ணுறதுக்கு வந்து கோட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கான்டெக்ஸ்ட் டாட் கன்சியூமர். ஓகேவா? கான்டெக்ஸ்ட் டாட் கன்சியூமர் யூஸ் பண்ணணும் கன்சியூம் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம இதை எப்படி கன்சியூம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுட்டு நம்மளுக்கு கான்டெக்ஸ்ட் இங்கே கிடைக்கும். ஓகே. ஸோ இங்கே ஒரு பேராகிராஃப் டேக்ல போட்டு நம்ம டிஸ்பிளே பண்ண போறோம்னா கான்டெக்ஸ்ட் டாட் ஸ்டேட்ன்றதுல தான் நம்ம பாஸ் பண்றோம் இல்லையா, ஸ்டேட்ன்றதுல தான் நம்ம பாஸ் பண்றோம். ஸ்டேட் டாட் சேனல். ஸ்டேட் டாட் சேனல்ல பாஸ் ஆகுது வேல்யூ. ஓகேவா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம போய் பார்க்கலாம். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கோசம் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த டெக்ஸ்ட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
டெக் ஆஸ் ரியாக்ட் சீரிஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ஒர்க் ஆச்சு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு தெரியுது இல்லையா, கன்சியூமரில் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து இங்கே வந்து நம்ம ப்ராப்பர்ட்டியாக பாஸ் பண்ண எல்லாத்தையும் இங்கே பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்குது. டைரெக்டாக நம்ம வந்து இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்துட்டு நம்ம ப்ரொவைடரில் வந்து பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக அதை நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறோம். ஓகேவா? இது இப்போ டேட்டா கன்சியூமிங். ஓகேவா? இப்போ சப்போஸ் இங்கே இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம அப்டேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஏதோ இருக்குது, அதை அப்டேட் பண்ணணும்னா அப்டேட்டும் பண்ணலாம். டைரெக்டாக இன்னொரு காம்போனன்ட்லேருந்து அப்டேட் பண்ணோம். எப்படி அப்டேட் பண்ணுறதுன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே இன்னொரு ப்ராப்பர்ட்டி, சே ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் சப்ஸ்கிரைப்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுப்போம். இஸ் சப்ஸ்கிரைப்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. சப்ஸ்கிரைப் வேல்யூ வந்து ட்ரூன்னு இருக்குது, ட்ரூன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை அப்டேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம டோக்கிள் பண்ணுற மாதிரி சிம்பிளாக பண்ணுவோம். அது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ காம்போனன்ட் டியில் போயிட்டு நம்ம இன்னொரு காம்போனன்ட் ஆட் பண்ணிப்போம். டோக்கிள் காம்போனன்ட்னு ஒரு காம்போனன்ட். இப்போ இந்த டோக்கிள் காம்போனன்ட் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ டோக்கிள் இன்டர் காம்போனன்ட்டை டிஃபைன் பண்ணியாச்சு. எக்ஸ்போர்ட் பண்ணலாம், நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த டோக்கிள் காம்போனன்ட்டை நம்ம இப்போ லாஜிக் எழுத போகிறோம். ஓகேவா? இந்த டோக்கிள் காம்போனன்ட்ல வந்து என்ன பண்ணணும்னா, அந்த ப்ராப்பர்ட்டி சப்ஸ்கிரைபர் இல்லையா, அதை வந்து டோக்கிள் பண்ண போகுது. ட்ரூக்கும் ஃபால்ஸ்க்கும் டோக்கிள் பண்ண போகுது. சரி, அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இங்கே போயிட்டு ஆஸ் யூஷுவல் ஒரு டிவ் இன்க்ளூட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த கோட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இன்னொரு இடத்த கன்சியூம் பண்ணுறேன். இந்த கோட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இந்த பேராகிராஃப் டேக் பதிலாக ஒரு பட்டன் டேக் இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த பட்டன் டேக்ல நான் என்ன சொல்றேன்னா, கான்டெக்ஸ்ட் டாட் ஸ்டேட் டாட் இஸ் சப்ஸ்கிரைப் இல்லையா, இஸ் சப்ஸ்கிரைப் வந்து ட்ரூவா இருந்ததுன்னா ஷோ அன்சப்ஸ்கிரைப் பட்டன். இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பட்டன். ஓகேவா? இப்போ ஆன் கிளிக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஆன் கிளிக் ஈக்குவல் டு கான்டெக்ஸ்ட் டாட் டோக்கிள் சப்ஸ்கிரைப். இந்த டோக்கிள் சப்ஸ்கிரைப் மெத்தட் நம்ம இன்னும் எழுத போறோம். நம்ம ஸோ இந்த டோக்கிள் சப்ஸ்கிரைப் மெத்தட் நம்ம எங்கே எழுதலான்றதை பார்க்கலாம். இந்த டோக்கிள் சப்ஸ்கிரைப் மெத்தட் நம்ம எங்கே எழுதணும்னா, இந்த இடத்த எழுதணும். இங்கே கம்மா போட்டுட்டு இது நெக்ஸ்ட் லைனுக்கு நான் மூவ் பண்ணிக்கிறேன். டோக்கிள் சப்ஸ்கிரைப் மெத்தட் இங்கே எழுதணும். டோக்கிள் சப்ஸ்கிரைப் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்கே எழுதணும். இந்த இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எழுதலாம். இது எப்படி எழுதணும்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ண போறோம்னா, இந்த ஸ்டேட்ல இருக்கிற இந்த இஸ் சப்ஸ்கிரைபை நம்ம டோக்கிள் பண்ண போறோம். ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், நம்ம டோக்கிள்ல நம்ம பார்த்தது தான். செட் ஸ்டேட் கோடு தான் அது. இந்த செட் ஸ்டேட் கோட் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸ் ஸ்டேட் எடுத்துட்டு நம்ம டோக்கிள் பண்ண போறோம். ஸோ ப்ரீவியஸ் ஸ்டேட் எடுக்கிறதுக்கு ப்ரிவ் ஸ்டேட் அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்டேட் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் போயிட்டு நம்ம இஸ் சப்ஸ்கிரைப்ன்ற ப்ராப்பர்ட்டி வந்து டோக்கிள் பண்ண போறோம். ஈக்குவல் டு கோலன் போட்டு நெகேட் பண்ணிட்டு ப்ரிவ் ஸ்டேட் டாட் இஸ் சப்ஸ்கிரைப். இங்கே இது க்ளோசிங் இல்லாமல் இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். ப்ளஸ் நம்ம வந்தாச்சு. ஃபைன். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ அன்சப்ஸ்கிரைப் இருக்கு இல்லையா, கிளிக் பண்ணால் சப்ஸ்கிரைப் ஆகுது, திருப்பி கிளிக் பண்ணால் அன்சப்ஸ்கிரைப் ஆகுது. ஸோ இப்போ நம்மளால கான்டெக்ஸ்ட்டை அப்டேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கான்டெக்ஸ்ட் வந்து நீங்கள் எது மாதிரி யூஸ் கேசஸில் யூஸ் பண்ணலான்னா, சப்போஸ் எல்லா டேட்டாவுமே எத்தனை கான்டெக்ட்ல வச்சுட்டு நம்ம பாஸ் பண்ணலாம்னா டெக்னிக்கலாக பண்ணலாம், பட் இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். அதுக்கு வந்து ரிடெக்ஸ் மாதிரி அப்ரோச்சஸ் நம்ம பார்ப்போம். சப்போஸ் ஒரு தீம் இன்ஃபர்மேஷன் இருக்கு, ஒரு ஆத்தென்டிகேஷன் இன்ஃபர்மேஷன் இருக்கு, இது மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து
சில காம்போனன்ட்ஸ்க்கு தேவைப்படுது. யூசர் லாக்ட் இன் இருந்தால் ஒரு மாதிரி நீங்கள் ஒரு லிங்க் காட்டணும். தீம்லேருந்து நீங்கள் சில இன்ஃபர்மேஷன் எடுத்து காட்டணும். இது மாதிரி சினேரியோஸ்லாம் இருக்குன்னா நீங்கள் தீமு ஆத்தென்டிகேஷன் இது மாதிரி சினேரியோஸ்லாம் நீங்கள் வந்து கான்டெக்ட் யூஸ் பண்ணலாம். டேட்டாவை வந்து எப்படி ஷேர் பண்ணுறதுன்றதை நம்ம டீட்டெயிலாக ரிடெக்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து ரியாக்ட் ஹூக்ஸில் யூஸ் கான்டெக்ட்னு இருக்குது. சின்ன டாபிக் தான் அது. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.